நம்ம வீட்டு கீரைகளை பார்க்க போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மயில் கீரைங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக. இது பார்த்திங்கன்னா எகிப்து கீரைங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பருப்பு கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அருமையாக. சாதாரண நான் எதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கேரி பேக்குங்க. அதில் சைடில் ஒரு ஓட்டை போட்டு இதை பாருங்கள் போட்டிருக்கேன். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பருப்பு கீரை. இங்கே பாருங்கள் மாயான் கீரை எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மாயான் கீரை. இங்கே பாருங்கள் குப்பைமேனி கீரை எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குப்பைமேனி கீரை. பாருங்கள் மஞ்சள் கரிசனாங்கண்ணி கீரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்களா கல்யாணி முருங்கைங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கல்யாணி முருங்கை. இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சிலோன் பசலை கீரைங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்களா கொடி பசலை கீரைங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் வெத்தலை மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொடி பசலை கீரை. சிகப்புங்க இது. மயில் கீரைங்க வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஆகும் இந்த மயில் கீரை வளருது. இது பாருங்கள் சிறுகீரை. நான் அறுவடை பண்ண பிறகு எவ்வளோ விதைக்காக வருதுங்க. இப்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சக்கரவர்த்தி கீரை எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சக்கரவர்த்தி கீரை. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதுவும். இங்கே பாருங்கள் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. வந்து சொருகி வச்சுருக்கேன், கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பாருங்கள் மாயான் கீரையும் போது கொடி பசலை கீரைங்க. இங்கே பாருங்கள் இந்த கீரைங்களே நமக்கு போதுமானதுங்க. முடக்கத்தான் கீரைங்க நான் பறித்து எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் முடக்கத்தான் கீரை. சக்கரவர்த்தி கீரை இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். தாரணத்தில் வச்சாவே போதுங்க. இந்த பாருங்கள் பருப்பு கீரை தர்மாக்கோலில் தாங்க வச்சுருக்கேன். இது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தண்டு கீரைங்க பெருசாக போதுங்க பாருங்கள். தண்டு கீரை நான் மேலே அப்படியே சொருகி வச்சுருக்கேங்க. அதிலே பாருங்கள் கொடி பசலை கீரை பாருங்கள் பச்சை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தங்க. அது தவிர இப்போ பாருங்கள் துளுத்துருக்குங்க. இருக்கிறதுனால இதில் அப்படியே சாய்ச்சி வச்சுருக்கேங்க இந்த கீரைகளை பாருங்கள். சக்கரவள்ளி கீரை சக்கரவள்ளிங்க கிழங்கு வைக்கிறோம்ல அந்த கீரை கூட சமைக்கலாங்க. அது போய்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா எகிப்து கீரைங்க. இந்த கீரைங்கள்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் பாருங்கள். எகிப்து கீரை இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா கீரையும் வந்திருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் பச்சை பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்களா எவ்வளோ துளுத்துருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு கீரையும் வந்திருக்கு, சிகப்பும் வந்திருக்கு பாருங்கள். ஒரு தொட்டி சின்ன இந்த பாருங்கள் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். அதில் நமக்கு எத்தனை கீரை கிடைக்குதுங்க பாருங்கள். நம்ம இதை வச்சே நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஐயோ நான் குரூப்பில் கட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அது தவசி கீரைலாம் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை நான் பகிர்றேன். கட்டிங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். கல்யாணி முருங்கைக்கீரை எல்லாமே இதை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்களா முருங்கைக்கீரை துளுத்து வந்திருக்குங்க. 3மே துளுத்துருச்சு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் துளுத்துருக்கு, 3லேயும் துளுத்துருக்கு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் இருக்க உள்ள பொருளை போட்டே இப்படி ஆரம்பிச்சுதுங்க பாருங்கள். இதில் கவர்ஸ் தாங்க ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் இந்த பருப்பு கீரை இங்கே வந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் ஓட்டையிலேருந்து இவ்வளோ அழகாக பாருங்கள் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக பாருங்கள். இது பாருங்கள் மயில் கீரைலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். மயில் கீரை இந்த கீரை பார்த்துருக்க மாட்டோங்க. குரூப்பில் கிடச்சிதுங்க. நீங்களும் அங்கங்க ஏரியாவில் இந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்து நீங்களும் வாங்கி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்க வேணாங்க. இந்த கீரைங்களே நம்ம குரூப்பில் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்கங்க.
சீமை பொன்னாங்கண்ணி கீரைங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு இதை நட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. வீட்டில் இருக்க பொருளையே போதுங்க. சாதாரண வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை நட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ தலைன்னு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு. இது கூட நமக்கு சமைச்சு சாப்பிட்லாங்க. நம்ம வெங்காயம் தாளுக்கு எடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாங்க தாராளமாக. இந்த இதே நமக்கு போதுமான அளவுங்க. இந்த கீரைகளும் இதை நம்ம அடுத்தவங்ககிட்டமே வாங்காமல் இதே நம்ம ஷேர் பண்ணி விதைகளை நம்ம சேகரிச்சுக்கலாங்க. பாருங்கள், இதிலெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு விதைகள் பாருங்கள். சக்கரவர்த்தி கீரையிலலாம் வந்துருச்சு. நம்ம அடுத்தவங்களுக்கும் இது நம்ம பகிரலாங்க. அப்படியே நம்ம பகிர்ந்து கொடுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஆர்கானிக்காக நம்ம விதைகளை உருவாக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. வெறும் பிளாஸ்டிக் கவர் தான் போங்க. என் சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் என் டஸ்ட்பினில் போய் தான் நான் செடிங்களை ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உருவாக்கியிருக்கேங்க. கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா தானாக வந்த கீரைங்க. இங்கே பாருங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டியதுங்க. பாருங்கள், குரூப்பில் எங்கள் மேம் கொடுத்தாங்க இன்சுலின் கீரை. அது பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இதெல்லாம் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். நம்ம மாத்திரை மருந்து எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பாருங்கள், நம்ம வீடையும் இந்த ஸ்டாண்டு முதல் கொண்டு நான் உருவாக்கி போட்டிருக்கேன். என் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நான் ஒன்று கூட காசு கொடுத்து வாங்க மாட்டேங்க. எனக்கு முக்கியமானது தேவை இருந்துச்சு நான் ஒழியாக வாங்குறது எல்லாமே எங்கள் குரூப்பில் நான் வச்சுருக்கிற குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்கங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.